ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். டுடே நம்ம அரிசி மாவில் ஒரு வித்தியாசமான பலகாரம் செய்ய போகிறோம். எங்கள் ஊரில் இது குய் லாப்பிஸ் சொல்லுவாங்க, அடுக்கு கூவைன்னு சொல்லுவாங்க. செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். 2 கப் கோகனட் மில்க், 1/2 கப் ஒயிட் சுகர், 1 teaspoon salt, 2 tablespoon corn flour, 2 tablespoon all-purpose flour, 2 cup rice flour. எல்லாத்தையும் நல்லா blend பண்ணணும். ஆக்சுவலி இது ஒரு சைவமான ஒரு பலகாரம். லாஸ்ட்டாக 2 cup plain water ஆட் பண்ணுறோம். plain water ஆட் பண்ண பிறகு இதை நல்லா நம்ம blend பண்ணிட்டு வரப்போகிறோம். ஓகே, நல்லா blend பண்ண பிறகு இதை ஃபர்ஸ்ட் நம்ம வடிகட்டணும். வடிகட்டிட்டு இதை 2 பாகமாக ஈக்குவலாக நம்ம பிரிக்கணும். உங்கள்கிட்ட கப் அளவு இருந்தால் கப் அளவில் பிரிச்சுக்கோங்க. நான் 3 கப்பாக பிரிச்சுருக்கேன் ஈக்குவலாக. இப்போ இந்த பவுலில் உள்ள பாலில் நம்ம ரெட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எந்த கலர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ரெட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, அதுக்கு முன்னதாகவே நம்ம பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் பூசி இந்த மாதிரி பேக்கிங் பிளாஸ்டிக் பேக் வச்சு அதை எம்டியாக ஒரு 3 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பிளாஸ்டிக் பேக் சாஃப்டாக இருக்கும், கரடு முரடாக இருக்காது. ஓகே, ஃபர்ஸ்ட் கப் நம்ம ஆட் பண்ணுறோம். நான் ஒயிட் கலர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். 7 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ண போகிறோம் க்ளோஸ் பண்ணி. ஓகே, க்ளோஸ் பண்ணக்குள்ளே அந்த மூடைங்களை நீங்கள் ஏதாச்சும் ஒரு துணி இந்த மாதிரி வச்சு கவர் பண்ணுங்கள். அப்போ தான் மேலே அந்த வேர்வை தண்ணி நமக்கு அந்த நம்மளோட பலகாரத்தில் படாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும். 7 நிமிஷம் கழித்து ரெட் கலரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மில்க்கை ஆட் பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கப் மில்க் ஆட் பண்ணக்குள்ளேயும் அதை 7 நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு கப் மில்க்கையும் நம்ம 7 நிமிஷம் குக் பண்ணி தான் ஆட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட் கப் மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை 10 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணணும். 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி மேலே உள்ள கவர் பண்ணாமல் அன்கவர் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் இதை குக் பண்ணணும். 10 நிமிஷம் குக் பண்ண பிறகு இதை எடுத்து நல்லா ஆற விடணும். அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவருக்காச்சும் நல்லா ஆறணும். என்னோட நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். நான் ஒரு 3 ஹவர் வச்சேன். இப்போ இதை கட் பண்ண போகிறோம். எந்த கத்தியில் நீங்கள் கட் பண்ணாலும் அதில் லைட்டாக எண்ணெய் இல்லை பட்டர் பூசி கட் பண்ணுங்கள், அது ஒட்டாமல் வர்றதுக்கு. ஓகே, நான் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி இது லேயராக ஒட்டாமல் வரணும். இதுதான் அது கணக்கான பதம்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒட்டவே இல்லை. அதுக்கு தான் கணக்காக நீங்கள் வேக வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 7 நிமிஷமாச்சும் ஒவ்வொரு கப்பையும் நல்லா வேக வைக்கணும். நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஓகே, நம்மளோட பலகாரம் ரெடி. நம்ம அரிசி மாவில் செஞ்ச ஒரு பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஈஸியான வே தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஈவினிங் டைமில் நீங்கள் வீட்டில் டீ டைமுக்கு செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது காமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபுட் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருப்பியும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். குக் வித் லவ்.